அடுத்ததாக ஒமகா தமிழ் சங்கத்தின் நன்றி உரை. இதனை வழங்க தமிழ் சங்க துணைத் தலைவர் திரு ரவி அவர்களை அழைக்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. முதல்ல நன்றி சொல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. தமிழர் பண்பாடு. நன்றி சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியை இன்னும் 4-5 ப்ரோக்ராம் கூட சேர்த்து முடிப்போம். முதல் நன்றி பங்கேற்பாளர்கள். எவ்வளோ பேர் கடின உழைப்பிற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை இங்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. அவர்களை ஊக்குவித்த பெற்றோர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் நடன இயக்குநர்கள், பட்டிமன்றத்தின் பங்கேற்பாளர்களின் துணைவியார், மனைவி மற்றும் கணவர்மார்கள் ஆகியோருக்கு நன்றி. தொகுப்பாளர் சுதாகரன், கோவிந்தராஜு மற்றும் செந்தில்குமார் இளங்கோவனர்களுக்கு நன்றி. சுதாகர் கொஞ்சம் வாங்கலாம் வெளியில் வாங்க. செந்தில் நன்றி. இன்னும் கொஞ்சம் உறக்க பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம் அடுத்த தடவை. நன்றி. பார்வையாளர்களாகிய உங்களுக்கு நன்றி. படப்பிடிப்பு கொடுக்கும் அருண்குமார் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும், ஒளிப்பதிவு செய்யும் கணேஷ்குமார் முத்துசாமி அவர்களுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துருவீங்க யூடியூப்பில். இப்போல்லாம் வந்து ஒரே நாளில் 2 நாளில் இளஞ்செழியன் வந்து அப்லோட் பண்ணுறாரு. தமிழ் சங்கத்தின் சார்பாக இளஞ்செழியனுக்கு சிறப்பு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒளியும் விஜய் ஆனந்த் கண்ணன், வெங்கடேசன் மாரிச்சாமி, ஜெயராம் நாகராஜன் 3 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த புது ஆடியோ சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக இது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு. மிக்க நன்றி. அப்புறம் வருது அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேருந்து நாங்கள் பாதுஷா வர வச்சோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. திங்கக்கிழமை தான் வருது அது. ஸோ யாருக்கெல்லாம் பாதுஷா விருப்பம் இருக்கோ அவங்களெல்லாம் அடுத்த வார தமிழ் பள்ளியில் வந்து பாதுஷா வாங்கிக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். அனைத்து குழந்தைகளுக்கும் பாதுஷா கொடுக்கப்படும். அடுத்ததாக நம்ம மலிவு விலையில் நமக்கு உணவு கொடுத்து உதவும் மகாராஜா நிறுவனத்திற்கு நன்றி. இந்த பதாகை அலங்காரம் சரவணன் ஆறுமுகம் ஒவ்வொரு தடவையும் புது வடிவமைப்பு கொடுத்து எங்களுக்கு உதவும் சரவணன் ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி. பேனர்ஜி ஒரே ஒரு குறிப்பு இதில் சொல்லணும். இந்த பேனர்லாம் குஜராத்திலேருந்து வருதுன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தது வந்து திரை திறப்பு. மஷால் வெளில வாங்க கொஞ்சம். தனி மனிதனாய் எல்லாரையும் மேய்த்து கொண்டிருக்கும் மஷாலுக்கு நன்றி கண்ணா. சிறப்பாக சொல்லணுன்னா பட்டிமன்றம் முதல்ல வந்து தமிழ் சங்கம் எந்த விபத்திற்கும் பொறுப்பேற்காது. பட்டிமன்றத்திற்கு வந்து பங்கேற்றவர்களுக்கு முதல்ல நாங்கள் வந்து மனைவி மற்றும் கணவர்கள் மட்டும்தான் பிரச்சனை வரும்னு நினச்சோம். இப்போ இங்கே இருக்கிறவங்களே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம். மற்றபடி புதிய முயற்சியாக இவர்கள் செய்தமைக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி இந்த புனைவுரு உடை ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தையும் தனியாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்து அதுக்கு மேலே பாடுறதோ அதை பற்றி விவரங்களை சொல்கிறதோ செஞ்சது மிக அருமை. அவர்களுக்கும் அவர்களை ஊக்குவித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. சமையலுக்கு உதவி செய்தவங்கெல்லாம் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். புகைப்பட அரங்கம் இது கொடுத்தது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோ பூத் அதை செய்து கொடுத்த கீர்த்தி ரஞ்சித், ஸ்வேதா ஸ்ரீராம், புவனா அம்பிகாபதி, மாலதி ஹரிஹரன் ஆகியோருக்கு மிக்க நன்றி. சமையல் இந்த தடவை நம்ம இட்லி, சாம்பார், இனிப்பு பொங்கல் எல்லாமே இங்கே பண்ணோம். வாலண்டியர்ஸ் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சரி, பேர் சொல்லி கூப்பிட்டா தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். 5 மணி நேரம் தொடர்ச்சியாக மாவரைத்த சுதா சிவமணி, வாங்க சுதா. அவர்களுக்கு கைப்பிடித்த சிவமணி அவர்கள், அனிதா மகேஷ் அவர்கள்,
சுபா தங்கமுத்து அவர்கள், இளஞ்செழியன் தேவசிகாமணி அவர்கள், சிவமணி சோமசுந்தரம் அவர்கள். அடுத்ததாக இட்லி என்னாச்சு சிவமணி வரல? சிவமணி, வீட்டு உண்மைகள் வெளியே தருவதற்காக கவலைப்பட வேண்டாம், தைரியமாக வாங்க. அடுத்தது இன்னொருத்தர் யார் வரல? இலா ஜெயகனி. அடுத்தது இட்லி சாம்பார் இனிப்பு பொங்கல்லாம் செஞ்சது அகெயின் சுதா, சுபமணி, சிவமணி, சுபா தங்கமுத்து, அனிதா ராஜேஷ். அனிதா ராஜேஷ் வாங்க. சசிபாலா, சுபாஷினி ராதாகிருஷ்ணன், வித்யா சோமசுந்தரம், ஜெயகனி செல்லையா இருக்காங்க, ராஜேஸ்வரி தியாகராஜன், விக்னேஷ் சங்கர், கணேஷ்குமார் முத்துசாமி, நந்தகோபால் கிருஷ்ணமூர்த்தி, இமயவரம்பன் லக்ஷ்மணன், இளஞ்செழியன் தேவசிகாமணி. சாப்பிடும்போது ஒரு தடவை இவங்களெல்லாம் நினச்சி பார்த்து நன்றி சொல்லிடுங்க. இப்போ ஒரு நன்றி, பலத்த கரகோஷம். நன்றி நன்றி நன்றி. இவங்க சமைக்கும் பொழுது வெறும் சமையல் மட்டும் இல்லை, இவங்களுடைய அன்பு சேர்ந்து இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது உணர்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றி நன்றி. இதற்போக ஆர்வலர்கள், உணவு பரிமாறுதல், அரங்க அமைப்பு அவற்றுக்கு உதவிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி. நமக்கு எப்போதும் அரங்கம் கொடுத்து உதவும் கோவில் நிர்வாகத்திற்கு மிக்க நன்றி. ஏப்ரல் 18ஆம் தேதி நம்ம மீண்டும் சந்திக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு விழாவிற்காக. அதற்கும் இதே போல் நீங்கள் பேராதரவு குறித்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. இது ஒரு ஆமாம் ஒளி அமைப்பில் சரவணகுமார் அவர் வித்யா வேலை வரும்போது மட்டும் தனியாக ஒரு விட்டு போட்டார். அது என்னன்னு சரியாக புரியல. மிக்க நன்றி சரவணன். இன்னும் ஒரு 6 ப்ரோக்ராம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சி முடிவுக்கு பிறகு வரிசையாக நின்று உணவு பெற்று அனைவரும் இந்த பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி.